மூட்டு வலி, இரத்த சோகை, வெரிகோஸ் வெயினிலிருந்து விடிவு வருவதற்கான குருபாகங்கள் நல்லா பார்த்துங்க. எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, அதில் அம்மாமார்கள், பாட்டிமார்கள், சரிங்களா? கேள்வி கேட்ட எல்லோரும். ஸோ சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம், ரேஷன் பச்சரிசியில் கஞ்சி வடித்து, இதோ முட்டையில் பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு முழுதாக வேகாமல் திருப்பி போட்டே இருந்தாலும் முழுதாக வேகாமல் எடுத்துருக்குறோம். விட்டமின் B12, சரிங்களா? இன்னும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களில் சில முக்கியமான விஷயங்களுக்காக. ஸோ மஞ்சக்கரு, அது கூட சாப்பிட்ற இந்த இதுதான் ஹைலைட்டு. பார்த்துக்குங்க. தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3 சேர்த்து செய்திருக்கக்கூடிய குருபாகம். ஓகேங்களா? ஒத்த ரெசிபி மொத்த நோய் காப்பிடிக்கிற கேட்டகிரியில் வைக்கக்கூடியதுன்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே வச்சு காண்பிச்சிருப்பேன். சூரிய குளியலுக்கு பிறகு வாரம் 2 நாள் செவ்வாய் வெள்ளியில் பெண்களுக்கு இருப்பது கூடுதல் சிறப்பு. ஆண்கள் புதன் சனியில் எடுத்துக்கிறது இன்னும் அதை விட சிறப்பு. ஸோ காலையில் செய்திருக்கக்கூடிய குரு வித்தை, ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை, எல்லா எலும்பு மஜ்ஜை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான குரு வித்தை, ஸ்ட்ரெச்சிங் குரு வித்தை, சரிங்களா? தொப்பைக்குன்னு தனியாக எதில் செய்திருக்காங்க பவுனம்மா? இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த உபகரணம், சரிங்களா? இதில் ரொட்டேட் பண்ணி ஹிப்பு ரெடியூஸ் பண்ணுறதுக்கானது செய்துட்டு தான் இப்போது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமைக்கிறதே ஆசனத்திலேருந்து சமைச்சிருக்காங்க. சாப்பிட்றதும் கீழே உட்காந்து அவங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எலும்பு மஜ்ஜை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறனால இது மேலே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ சமையல் முறையே நமக்கு ஆரோக்கியத்தை தரும். அதற்கேற்ற குருபாகங்கள் இருந்தால் இன்னும் கூடுதலாக அந்த ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும், பல்வேறு உடல் உபாதையிலிருந்து மீட்டெடுக்கும். ஸோ 66 வயதில் சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒபிசிட்டி இல்லை, வெரிகோஸ் வெயின்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க, கேஸ் ட்ரபிள்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் மனதில் தெளிவாக வச்சுக்கணும். நீங்களும் உணவே மருந்துன்னு ஆரோக்கியமாக இருக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள். என்னென்ன நேரத்தில் என்னென்ன உணவு எடுக்கிறோம், அதற்கு தகுந்த மாதிரி என்னென்ன குரு வித்தை செய்கிறோம். நாட் ஒன்லி சிங்கிள் எக், ஆல்சோ டபுள் எக். இன்னொன்று ஃபுல் பாயில் அங்கே இருக்குது, இது ஆஃப் பாயிலில் இங்கே இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்க, காலையில் தி பெஸ்ட்டாக இருக்கணும் நம்மளுடைய குரு வித்தைகளுக்கு பிறகு. மதியம் அதை விட குறைச்சிக்கலாம், இரவு இல்லாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் வயதானவர்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுங்க இரவு. ஓகேங்களா? நாங்கள் சொல்வதும் செய்து காட்டுவதும் நாங்கள் உண்மையாக வாழ்ந்துட்டு பலன் பெற்றுட்டு நீங்களும் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்குக்காக உங்கள் முன்னாடி வைக்கிறது. ஸோ அதனால் புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்துறாம உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கும்னா, உங்களால் முடியும்னா, இதில் நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்க. 4 பேர் பலன் பெற நீங்கள் பலன் பெற்றுட்டு பகிர்ந்து விடுங்க. நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுன் அம்மாவுடன்.